வைசாலி என்னும் நகரத்தில் அந்தணன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அனைத்து வகையான சம்பத்துகளும் இருந்தன. கொஞ்சம் மகிழ்ந்து கழிக்க அழகான மனைவி ஒருத்தியும் இருந்தாள். எல்லாம் இருந்தும் அவர்களது முகத்தில் கவலையின் குறிகளும் சோகத்தின் ரேகைகளும் தோன்றியிருந்தன. திருமணம் ஆகி நீண்ட காலம் ஆகிவிட்டது. வரிசையாக மடியில் வைத்து கொஞ்சுவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே என்ற பெரு வருத்தம் மனதை பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்தது. அந்தணன் பிள்ளை வரம் வேண்டி தவம் மேற்கொண்டான். அவனது மனைவியும் விரதங்கள் அனைத்தையும் மேற்கொண்டு பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாள். நீண்ட கால தவத்திற்கு பிறகு அந்தணன் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். மேற்கொண்ட தவமும் கடைபிடித்த விரதங்களும் வீண் போகவில்லை என்பதை உணர்ந்து அத்தம்பதிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீண்ட காலத்துக்கு பின்னர் பிறந்த குழந்தை யாதலால் அதன் மீது பாசமலர் தூவி அன்பு வெள்ளத்தை பாய்ச்சி நாளொரு மேனியும் பொழுது வண்ணமுகமாய் தங்கள் கண்களை போன்று குழந்தையை வளர்த்து வந்தனர். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து வாலிப பருவத்தை அடையும் முன்னரே இறந்துவிட்டது. பாவம், கைக்கு கிட்டிய ஒன்றையும் கடவுள் பறித்து கொண்டு விட்டார். அந்தணனும் அவர் மனைவியும் ஆற்றாது அழுத கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தோடியது. அவர்களது உற்றார் உடையர் பலவாறு புலம்பி கதறி கதறி அழுதனர். சோகம் தாங்காது அவர்கள் உகுத்த கண்ணீருக்கு அளவில்லை. இறந்து போய்விட்ட சிறுவனை தூக்கி கொண்டு அடக்கம் செய்வதற்காக மயானத்திற்கு சென்றார்கள். சிறுவன் மழலை மொழி பேசி மடியில் அமர்ந்து விளையாடிய காட்சிகளை நினைவு கூர்ந்து ஒருவர் கட்டிக்கொண்டு அழுதனர். பிணத்தை மயானத்தில் போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிச் செல்ல எவருக்கும் மனம் வரவில்லை. பிணத்தை மயானத்தில் கீழே கிடத்திவிட்டு அங்கேயே அனைவரும் அழுது புலம்பு கொண்டிருந்தனர். பிணத்தை அடக்கம் செய்துவிட்டு வீடு திரும்ப வேண்டிய அவர்கள் அங்கேயே இருப்பதைக் கண்ட கழுகு ஒன்று அவர்களை நோக்கி பறந்து வந்தது. ஓ மானிடர்களே, பிணமாகிவிட்ட இந்த சிறுவனை சுற்றி அமர்ந்து கொண்டு அழுது புலம்பி என்ன பயன்? ஆண்டாண்டு காலம் அழுது புரிந்தாலும் மாண்டார் திரும்பி வருவார்களோ? தாமதிக்காமல் வீடு திரும்புகள். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் இயல்பு. சேர்க்கையும் பிரிவும் அவ்வாறே நிகழ்கின்றன. சித்தவனை இந்த மயானத்திற்கு சுமந்து வருபவர்கள் நாளை சாகத்தான் போகிறார்கள். எலும்புகளும் நரிகளும் உள்ள இந்த மயானத்தில் நீங்கள் நின்று கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? இறந்தவர் எவரும் பிழைப்பதில்லை என்பதை அறிந்தும் ஏன் காலத்தை வீண் வரையும் செய்கிறீர்கள்? தாமதம் செய்யாமல் வீடு திரும்புங்கள் என்று கழுகு மயானத்தில் புலம்பிக் கொண்டிருந்தவர்களை பார்த்து கூறியது. கழுகு சொன்ன வார்த்தைகளை செவிமடுத்த உற்றார் இனி எதையும் எதிர்பார்த்து இங்கு தங்கியிருப்பதனால் எந்த பயனும் ஏதுமில்லை என்பதை உணர்ந்து பிணத்தை மயானத்தில் போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிச் செல்ல தயாரானார்கள். அப்போது கரிய நிறமுள்ள நரி ஒன்று அங்கே வந்து நின்றது. திரும்பிச் சென்றவர்களை பார்த்து, மாடர்களே, கருணைத்தன்மைக்கு நீங்கள் தான் கலங்கரை விளக்கமாக உள்ளதாக பெரிதும் பீற்றிக் கொள்கிறீர்கள். ஆனால் உண்மையில் உங்களுக்கு கருணை உள்ளம் உண்டா? இறந்துவிட்ட இந்த சிறுவன் இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் பெற்று எழுந்தாலும் எழலாம். அவன் இறந்து விட்டது கண்டு கண்ணீரை ஆறாக பேர்க்கோட செய்த உங்களுக்கு அந்த சிறுவன் உயிர் பெற்று வருவான் என்ற நம்பிக்கை பிறக்காமல் போனதேனோ? பறவைகள், விலங்குகள் கூட தங்களது குஞ்சுகளை அன்புடன் வளர்த்து பாசமழை பொழுவதை நீங்கள் பார்த்ததில்லையா? அந்த குஞ்சு இறந்து போகும் பட்சத்தில் அதன் அருகே உட்கார்ந்து கொண்டு எழுந்து பறக்க மாட்டாயா என்று கேட்டு காலம் முழுவதும் அப்பறவைகள் காத்து கிடப்பதை நீங்கள் கண்டதில்லையா? அப்படி இருக்க பாசம் கொட்டி அன்பு செலுத்தி வளர்த்த இந்த சிறுவனை இங்கேயே போட்டுவிட்டு போகின்றீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் வேண்டும் இருக்கும் என்பது உண்டா? இந்த சிறுவனை அன்போடு நோக்குங்கள், இங்கேயே விட்டு செல்லாதீர்கள் என்று சொல்லிற்று. நரியின் கூட்டை கேட்ட சிறுவனின் ஒருவர்கள் சிறுவன் கிடந்த இடத்தை நோக்கி சென்றனர். அதை கவனித்த கழுகு, புத்தி கேட்ட மாடர்களே, ஏன் திரும்பி வருகிறீர்கள்? உயிரை இருந்து கட்டை போல கிடைக்கும் இந்த சிறுவனுக்காக வேண்டும் அளவுக்கு கண்ணீர் சிந்தி அழுது புலம்பி முடித்து விட்டீர்கள். இந்த குழந்தைக்காக நீங்கள் ஏன் வருந்துகிறீர்கள்? ஒவ்வொரு உயிரும் தான் செய்த செயலுக்கு ஏற்ப இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறது. நல்ல காரியம் செய்து நற்பெயரை அடையுங்கள். வெட்டி புலம்பலை நிறுத்தி வீடு பேறு எய்த வழிவகை தேடுங்கள். சிறுவன், வாலிபன், முதியவன் ஆகியோர்களை வேறுபாடு காட்டாமல் பிடித்துச் செல்வது யமனின் கடமையாகும். யமன் தனது கடமையை செவ்வனே செய்து வரும்போது நீங்கள் கடமையை மறந்து புலம்பிக் கொண்டிருப்பதில் பயன் என்ன? கேடு கெட்ட நரியின் பேச்சை கேட்டு உங்களுக்கு புத்தி பேதலித்து விட்டதா என்று பகிர்ந்தது. கழுகின் பேச்சை செவிமடுத்த நரி, மாடர்களே, கழுகு உங்களுக்கு புத்திமதி கூறியது. அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆனால் சிறுவனை இங்கேயே விட்டுவிட்டு நீங்கள் வீட்டுக்கு சென்று தனியாக உட்கார்ந்து அழுது புலம்ப போகின்றீர்கள். முயற்சி செய்யுங்கள், தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யும். சூரியன் சிறிது நேரத்தில் அஸ்தமிக்கப் போகிறான். இங்கேயே இருங்கள் அல்லது சிறுவனின் உடலை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று கூறிற்று. நரிக்கு போட்டிய கழுகு மீண்டும் கூற தொடங்கியது. மாண்டர்களே, நான் பிறந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றன. என் வாழ்நாளில் இறந்தவர் எவரும் உயிர் பிழைத்து வந்ததை இதுவரை கண்டதில்லை. சிலர் கர்ப்பத்திலேயே இறந்து விடுகிறார்கள். சிலர் தமிழ் பருவத்தில் தவறி விடுகின்றனர். சிலர் வாலிபத்தில் வாழ்க்கை முடிந்து போகின்றது. சிலர் வயது முதிர்ந்த பின் இறக்கிறார்கள். எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த விதி பொருந்தும். எந்த ஒரு விதியிலும் விலக்குண்டு. ஆனால் இந்த விதியில் எவருக்கும் விலக்கு என்பது இல்லை. நீங்கள் அழுது புலம்புகிற கதறல் ஒளி அந்த சிறுவனின் காதில் விடுகிறதா? ஏன் தாமதம் செய்கிறீர்கள்? உடனே திரும்பிச் செல்லுங்கள் என்று கழுகு கூறியது. இறுதியாக கழுகு சொல்லிய கூற்றின்படியே சிறுவனின் உற்றார் உறவினர் அவனது சடலத்தை அங்கேயே விட்டுவிட்டு வீடு திரும்பினார்கள்.
அவர்களை திருப்பி அனுப்புவதிலும் அங்கேயே நிற்க செய்வதிலும் கழுகுக்கு நரிக்கும் நடந்த வாக்குவாதத்தில் கழுகு ஜெயித்து விட்டது. தோல்வி அடைந்த நரி கழுகு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து வர சென்றது. கழுகு அப்போது நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. உடனே நரி திரும்பி சென்றவர்களை நோக்கி ஓடியது. அவர்களை தடுத்து நிறுத்தி, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று கேட்டுக்கொண்டது. திரும்பி சென்றவர்கள் நரியின் குரலை கேட்டு நின்றனர். அப்போது அவர்களை பார்த்த நரி, மாடர்களே, இந்த சின்னஞ்சிறு பாலகனை தனியே விட்டுவிட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? தெய்வ சகாயம் இருந்தால் இறந்தவர் பிழைக்கக்கூடும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து அழுதால் தேவர்களோ சித்தர்களோ தெய்வத்தின் பிரதிநிதியாக வந்த சிறுவனை பிழைக்க வைக்கலாம் என்று சொன்னது. உடனே சிறுவனின் உற்றார் உறவினர் சிறுவனை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு கதறி அழக தொடங்கிவிட்டனர். அவர்களின் அழுகுரல் சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த கழுகு விழுத்தெழுந்து விட்டது. அழுது கொண்டிருந்த மனிதர்களை பார்த்து, திரும்பி சென்று கொண்டிருந்த நீங்கள் நரியின் பேச்சை கேட்டு மீண்டும் இங்கு வந்து புலம்புகின்றீர்கள். மாண்டு போனவர் எவரும் கடைசியாக சேரும் இடம் இந்த மயானம் ஆகும். இங்கு வந்தவர் எவரும் திரும்பியது கிடையாது. நரியின் சொல்லை நம்பி தாமதம் செய்ய வேண்டாம். பல நூறு நரிகள் முயன்றாலும் இந்த சிறுவனை பிழைக்கப் போவதில்லை. ஒருவேளை தெய்வத்தின் அருள் இருந்தால் பிழைக்கலாம் என்று கூறியது. கழுகுவின் பேச்சை நம்பி சிறுவன் மீதுள்ள பாசத்தை தூக்கி எறிந்துவிட வேண்டாம் என்று அவர்களை கேட்டுக்கொண்டது நரி. சிறுவனை விட்டு போகாதீர்கள் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டது நரி. இரவு வரும் வரை காத்திருந்தால் தெய்வ அருள் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று பொய்யான வார்த்தைகளை நயமாக கூறியது நரி. உண்மையில் இரவு நேரம் வந்துவிட்டால் கழுகுகள் சஞ்சரிக்காது. அந்த சிறுவனை தான் உண்ணலாம் என்பது நரியின் திட்டம். இரவு ஆகும் வரை அவர்களை இருக்க சொன்னது. கழுகோ சூரிய அஸ்தமனம் நிகழ்வதற்குள் அச்சிறுவனை சாப்பிட திட்டமிட்டிருந்தது. அதனால் அவர்களை போக சொல்லி உபதேசம் செய்தது. கழுகு நரி இவைகளின் பேச்சை கேட்டு அவர்கள் தவித்தனர். செல்வதும் பின்பு திரும்புவதுமாக இருந்தனர். கழுகும் நரியும் தத்தம் சாமர்த்தியமான வார்த்தைகளினால் அவர்களை பிரமிக்க வைத்து விட்டனர். அச்சமயம் பகவான் அங்கு தோன்றினார். சோகமே உருவாகி நின்ற அந்த மானிடர்களை பார்த்து, மானிடர்களே, உங்களது புலம்பல் ஒளி எனது காதுகளில் விழுந்தது. துயர் போக்குவை வரம் தனையாம் இங்கு வந்துள்ளோம் என்றார். எங்களது ஒரே பிள்ளை எங்களை விட்டு பிரிந்து விட்டான். உயிர்ப்பித்து எங்களிடம் சேர்க்க அருள் புரிவீராக என்று அந்தரனும் அவர் மனைவியும் வேண்டினர். நீரை அள்ளி தெளித்து பகவான் சிறுவனை உயிர்ப்பித்தார். எந்த ஒரு காரியத்திலும் நலமடைவோம் என்ற நம்பிக்கையும் உறுதிப்பாடும் தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.